மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்திய ராணுவத்துக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் சிறப்பாக தகுந்த பதிலடியாக அமைந்திருக்கிறது. பயங்கரவாதத்துக்கு பதிலடி கொடுக்க நரேந்திர மோடி அரசு உறுதி பூண்டுள்ளது என்ற கருத்தை எல்லாம் பதிவு செய்து இந்திய ராணுவத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்திருக்கிறார். உபராணுவ படைகள், துணை ராணுவ படைகள் சில உள்துறை வசம் வருகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போர் தயாரிப்பில் அந்த ட்ரில்ஸ்லாம் கூட உள்துறையுடைய பங்களிப்பு அதனது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிற நிலையில் அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் இந்திய ராணுவத்துக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். நாம் பேசக்கூடிய நிலையில் எந்த நொடியிலையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அடுத்த கட்டம் பற்றி பேசுகிறார் அப்படின்னு தெரிகிறது. அதை தாண்டி கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவையுடைய குழுவும் கூட இன்று கூடுகிறது. தயார் நிலை, உஷார் நிலை, அடுத்து என்ன, பாகிஸ்தான் தாக்கினால் எப்படி எதிர்கொள்ள, இப்படி பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை உயர்மட்ட அளவில் அமைச்சரவையுடைய முக்கியமான குழு, பாதுகாப்புக்கான குழு கூடி பேச இருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நம்ம பதிவு செய்தது போல இன்னும் சற்று நேரத்தில் இராணுவமும் கூட நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளிக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் எப்படி திட்டமிடப்பட்டது, எங்கெங்கெல்லாம் எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிற விளக்கத்தை இந்திய ராணுவம் இது வரைக்கும் பத்திரிகை செய்தியாக, வீடியோக்களாக வெளியிட்ட வந்த நிலையில் ஒரு விரிவான பிரஸ் கான்ஃபரன்ஸ் அவங்க கொடுக்க போறாங்கிறது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.